விபத்தில் சிக்கி நடிகை விஜே பார்வதிக்கு நடந்த சோகம் கண்ணீரில் தமிழ் சினிமா திரைப்பிரபலங்கள் இத யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சோகம் இப்போ ஏற்பட்டிருக்கு. தமிழ்ல குறிப்பா ஒரு விஜேவா அறிமுகமாகி அதன் பிறகு மக்கள் மத்தியில பிடிச்ச ஒரு சமூக ஆர்வலரா ஒரு நடிகையா மாறினவங்க விஜே பார்வதி. இவங்க சின்ன வயசுல இருந்து நடிகையாகணும் அப்படிங்கிறது இவங்களுடைய தீராத ஆசை. ஆனா இவங்களுக்கு நடிக்கிறதுக்கு நிறைய படங்கள்ல வாய்ப்பு கிடைக்கல. ஒரு சில பல காரணங்களால அவங்களுடைய பட வாய்ப்பு எல்லாமே தவிர்க்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்துல தான் அவங்க சமூக வலைத்தளங்கள் மூலயமா ஒரு விஜேவா மாறினாங்க. பிரபல ஒரு யூடியூப் சேனல்ல விஜேவா பணியாற்றின விஜே பார்வதி அதன் மூலயமா மக்கள் மத்தியில பயங்கர ட்ரெண்டிங்கா மாறினாங்க. மக்கள் மத்தியில அதுவும் குறிப்பா பொது இடத்துல பொதுமக்கள்கிட்ட போயிட்டு சில விஷயங்களை பத்தி கேட்கும்போது அது அவங்களுடைய கருத்தை எப்படி முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப காமெடியா தொகுத்து வழங்குவதன் மூலயமா மக்கள் மத்தியில தனக்கென ஒரு இடத்த பிடிச்சாங்க பார்வதி. அப்படி சோசியல் மீடியாக்களை பயங்கர ஆக்டிவா இருந்த விஜய் பார்வதி திடீர்னு விஜய் டிவி ஒளிபரப்பாக்கூடிய முக்கியமான ரியாலிட்டி ஷோவான பிக் பாஸ் சீசன் 9ல கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. கிடைச்ச வாய்ப்பை உடனே பயன்படுத்திய விஜய் பார்வதி பிக் பாஸ் உள்ள போயிட்டு பெரிய டாமினேட்டான ஒரு போட்டியாளராக மாறினாங்க. அதன் பிறகு விஜய் பார்வதி அதே பிக் பாஸ்ல போட்டியாளர் கலந்துகிட்ட சீரியல் நடிகர் கமருதீனை காதலிக்க ஆரம்பிச்சாங்க. ரெண்டு பேரும் பயங்கர டீப்பா காதலிச்சாங்க. போற போக்க பார்த்தா கண்டிப்பா இந்த வருடம் பிக் பாஸ் சீசன் 9ல விஜய் பார்வதி தான் வெற்றியாளர் அப்படின்னு ரசிகர்களால கொண்டாடப்பட்ட ஒரு முக்கியமான போட்டியாளர். ஆனா விஜய் பார்வதியும் கமருதீனும் காதலிக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல சில விஷயங்கள் பண்ணது அங்க இருந்த பிக் பாஸ் டீமுக்கு பிடிக்கல. அதோட அவங்கள ஜெயிக்க வைக்க கூடாது அப்படின்னு பிக் பாஸே முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா மக்கள் ஆதரவு எல்லாமே விஜய் பார்வதிக்கு தான் இருந்துச்சு. ஒரு சில விஷயம் பிக் பாஸுக்கும் விஜய் பார்வதிக்கும் செட் ஆகல. அதன் காரணமா பிக் பாஸ் டீம் விஜய் பார்வதிக்கு தவறான விஷயங்களை முன்னுதாரணமா வச்சு ரெட் கார்டு கொடுத்து விஜய் பார்வதிய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. இதனால விஜய் பார்வதியால பிக் பாஸ் சீசன் 9ல ஜெயிக்க முடியல. ஸோ சீரியல் நடிகை திவ்யா கணேஷ் தான் இந்த சீசனை வின் பண்ணாங்க. இருந்தாலும் எனக்கு வின் பண்ணலன்னா பரவாயில்ல, எனக்கு என் பக்கம் மக்கள் இருக்காங்க அப்படின்னு விஜய் பார்வதி பிக் பாஸை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் மக்களை போய் பல இடங்கள்ல பார்த்து மக்கள் கூட ரொம்பவும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்ட விஜய் பார்வதி ஏற்கனவே கமருதீனை பிக் பாஸ் வீட்டுல உருகி உருகி காதலிச்சாங்க. அதே மாதிரி இப்போ வெளியே வந்த கமருதீன் விஜய் பார்வதி ரெண்டு பேருமே அவங்களுடைய திருமண முடிவுகளையும் எடுத்திருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு வருடம் கழிச்சு ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்க போறதாவும் முடிவெடுத்திருக்கதா அவங்களே சமூக வலைதளங்களை அறிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அதை என்ஜாய் பண்ற மாதிரி தன்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் ஒரு இடத்துக்கு வர வைத்து ஸோ அங்க மிகப்பெரிய அளவில் பார்ட்டி வச்சிருக்காங்க விஜய் பார்வதி. அப்படி பார்ட்டி பண்ணிட்டு அவங்க பார்ட்டியை முடிச்சுட்டு அங்கேருந்து தனியா கார் எடுத்துக்கிட்டு விஜய் பார்வதி நேற்று நள்ளிரவு அவங்களுடைய வீட்டுக்கும் புறப்பட்டு போயிருக்காங்க. அப்படி போயிட்டு இருந்த விஜய் பார்வதி கொஞ்சம் அளவுக்கு அதிகமா மது குடிச்சிருந்ததுனால அந்த மது போதையில அவங்களால காரை சரியா டிரைவ் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு கார் டிரைவ் பண்ணி போயிட்டு இருந்த விஜய் பார்வதி சென்னை ஹைவேல அவங்களுடைய வீட்டுக்கு போற வழியில திடீர்னு அவங்களுடைய கார் விபத்துக்குள்ளாயிருக்கு. விபத்துக்குள்ளானதுல கார் தீ பற்றி எரிய ஆரம்பிச்சிருக்கு. அதன் பிறகு அங்க இருந்த நபர்களால பார்க்கப்பட்டு அதன் பிறகுதான் ஃபயர் இன்ஜின்லாம் வந்து அந்த காரை அணைச்சி அங்க இருந்த விஜய் பார்வதிய ரொம்ப பாதுகாப்பா வெளியேற்றிருக்காங்க. வெளியேற்றப்பட்ட பாதுகாப்பான விஜய் பார்வதிக்கு பலத்த காயங்களும் தீ காயங்களோட அவங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்களாம். ஸோ உடல்லாம் கருகிற நிலையில ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில விஜய் பார்வதி இப்போ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் தமிழ் சினிமா திரைப்படங்கள் மத்தியில உச்சக்கட்ட ஒரு அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.